பாடியவர் நந்தனார் சரித்திரம் என்றால் நமது நினைவுக்கு வருபவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். அமுதத் தமிழில் இசை பாடி இறையை நாடிய அடியார்களுள் ஒருவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். இவர் 1810ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் என்ற தாலுகாவைச் சேர்ந்த நரிமணம் என்ற ஊரில் ராமசுவாமி பாரதியாருக்கு திருமகனாய் தோன்றினார். இவரது முன்னோர்கள் இசையில் தேர்ச்சி பெற்றவர்கள். கோபாலகிருஷ்ண பாரதியார் கோவிந்தயதி என்பவரிடம் சாஸ்திரங்களையும் யோகங்களையும் பயின்றார். இளமையிலேயே பல வினிகைகளையும் இசை கதைகளையும் கேட்டு பயனடைந்தார். ராமதாஸ் என்ற வட இந்திய செவ்விசை அறிஞரிடம் வட இந்திய செவ்விசையை முறையாக பயின்றார். கனம் கிருஷ்ணய்யரிடம் தென்னக இசையில் முறையாக பயிற்சி பெற்றார். இவர் இசை கதைகளை சிறப்புறச் செய்து மக்களை மகிழ்வித்தார். அதற்கென தாமே பல இசை வடிவங்களைக் கொண்ட நந்தனார் சரித்திரம், இயற்பகை நாயனார் சரித்திரம், திருநீலகண்ட நாயனார் சரித்திரம், காரைக்காலமையார் சரித்திரம் போன்ற இசை நாடகங்களை படைத்தார். நந்தனார் சரித்திரம் என்ற இசை நாடகத்தில் அழகிய கீர்த்தனைகள் காணப்பெறுகின்றன. மேலும் நொண்டிச்சிந்து, ஆனந்த களிப்பு, இருசொல் அலங்காரம், லாவணி, கட்கா, தண்டகம், அகவல், சவாயி போன்ற இசை வடிவங்கள் காணப்பெறுகின்றன. தியாகராஜரின் பஞ்சரத்னங்களை ஒட்டி கோபாலகிருஷ்ண பாரதியும் நாட்டை, கௌளை, வராளி, ஆரபி மற்றும் ஸ்ரீ ராகங்களில் பஞ்சரத்னங்களை இயற்றியிருக்கின்றார். ஆனைத்தாண்டவபுரத்தைச் சேர்ந்த அண்ணு ஐயர் என்பவரின் உதவியால் கோபாலகிருஷ்ண பாரதியார் இசைக்கதைகளை செய்ய துவங்கினார். அதில் கிடைத்த செல்வத்தை அவர் இறைப்பணிக்கென்றே அர்ப்பணித்தார். தில்லை அம்பலத்தானிடம் மிகுந்த அன்பு பூண்ட கோபாலகிருஷ்ண பாரதியாரின் சில பாடல்களை தற்போது கேட்டு மகிழ்வோமா? பாதமே துணை ஐயனே என்ற இந்த பாடல் சிதம்பர நடராஜ பெருமானை குறித்து இயற்றப்பட்ட ஒன்றாகும். ஹம்சத்வனி ராகத்தில் இந்த பாடலை கோபாலகிருஷ்ண பாரதி அமைத்தது ஒரு தனிச்சிறப்புதான். சேக்கிழார் தமது பெரிய புராணத்தில் முதல் செய்யுளில் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று குறிப்பிடுகின்றார். அதனையொட்டி பாரதியாரும் மலர் சிலம்படியை தமது பாடலில் வாழ்த்தி அச்சிலம்படி அல்லால் வேறு கதியில்லை என்றும் கூறுகிறார். எப்பேற்பட்ட சிலம்படி என்றால் அம்பலத்தாடுவான் சிலம்படி என்கிறார். அதனையே பாரதியார் தெய்வ நடம்புரி ரஞ்சித குஞ்சித பாதமே துணை என்று குறிப்பிடுகின்றார். அடியார்க்கு இறைவனது பாதமல்லால் வேறு துணை ஏது? அம்மலர் பாதங்களை, சிவகாமி மனோகரனின் பாதங்களை சற்று சிந்திப்போமா? பாதமே துணை கைகனே 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 பா
செய்த பரபரன் பாலகிருஷ்ண கவிக்கு தயாகரன் பாலனே கருள் செய்த பரபரன் பாலகிருஷ்ண கவிக்கு தயாகரன் சீலமுள்ள சிவகாமி மனோகரன் கோலலம் பூரி ரஞ்சித பூஜித பதமே துணை சீலமுள்ள சிவகாமி மனோகரன் கோலலம் பூரி ரஞ்சித பூஜித பதமே துணை பதமே துணை தில்லை என்றாலே சிதம்பரத்தை குறிக்கும். அங்கு நடராஜன் ஆடுகின்றான். இதனை தனது அசாவேரி ராக பாடலில் கோபாலகிருஷ்ண பாரதி மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அவர் கூறுகிறார், ஐயனே, உன்னை தேடி நான் வந்தேன், என்னை பாரும் ஐயா. என் நினைவில் எப்பொழுதும் நீயல்லவா இருக்கின்றாய். எனவே நான் உன்னை எவ்வாறு மறப்பேன்? உன் தரிசனம் எனக்கு வீடு பேற்றை அளிக்கும் அல்லவா. எனவே உனது பாதத்தை எனக்கு தாரும் என்று சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே என்ற திருமூலர் வாக்கு ஈண்டு நினைவு கூறத்தக்கது. சிவனையும் சிவனின் பாதத்தையும் தொழும் இந்த அசாவேரி ராக பாடலை கேட்டு இப்பொழுது இன்புறுவோம். ஆடிய பாதத்தை தாரும் ஆடிய பாதத்தை தாரும் ஆடிய பாதத்தை தாரும் உம்மை தேடி வந்தே இதோ பாரும் பாரும் ஆடிய பாதத்தை தாரும் உம்மை தேடி வந்தேன் இதோ பாரும் பாரும் ஆடிய பாதத்தை தாரும் உம்மை தேடி வந்தேன் இதோ பாரும் பாரும் ஆடிய பாதத்தை தாரும் உம்மை தேடி வந்தேன் இதோ பாரும் பாரும் ஆடிய பாதத்தை தாரும் தேடி வந்தேன் இதோ பாரும் பாரும் ஆடிய பாதத்தை தாரும் தேடி வந்தேன் இதோ பாரும் பாரும் ஆடிய பாதத்தை தாரும் தேடி வந்தேன் இதோ பாரும் பாரும் ஆடிய பாதத்தை தாரும். நாடு புகழ்ந்து தொழும் சிவகாமி மனோகரன் நாடு புகழ்ந்து தொழும் சிவகாமி மனோகரனே 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 இல்ல நடராசனே உமது கையை விட மாட்டேன் கனம் பாரும் ஆடிய பாதத்தை தாரும் நாடு புகழ்ந்து தொழும் சிவகாமி மனோகரனே இல்ல நடராசனே உமது கையை விட மாட்டேன் கனம் பாரும் ஆடிய
பாதத்தை தாரும் தேடி வந்தேனோ பாரும் பாரும் வாடிய பாதத்தை தாரும் பாட்டிரமல்லவோ பாலகிருஷ்ண பணிபரனே சிதம்பர தோத்திர தரிசன பாட்டிரமல்லவோ பாலகிருஷ்ண பணிபரனே சிதம்பர சேத்திர தரிசன வீடு சேக்குமன் அறியேனோ பாட்டிரமல்லவோ பாலகிருஷ்ண பணிபரனே சிதம்பர சேத்திர தரிசன வீடு சேர்க்குமன் அறியேனோ அணுமாத்திர பொழுதுமை மறகையின் மனது வராதென்று கருவி தோத்திர பணமாட சுவாமி அரிலன சுகமம் பலம் தன்னாடிய பாதத்தை தாரும் பாத்திரமல்லவோ பாலகிருஷ்ண பணிபரனே சிதம்பர சேத்திர தரிசனம் வீடு சேர்க்குமன் அறியேனோ அணுமாத்திர பொழுதுமை மறகையில் மனது வராதென்று கருவி தோத்திர பணமாட சுவாமி அரிலன சுகமம் வரம் தன்னாடிய பாதத்தை தாரும் உம்மை தேடி வந்தேனோ பாரும் பாரும் வாடிய பாதத்தை தாரும் எப்போ தொலையும் இந்த துன்பம் என்ற கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த பாடலில் கௌரி மனோகரனை நோக்கி கேட்கிறார் பாரதியார். துன்பம் எப்போது தொலையும் என்றால் ஈசன் கருணை இருந்தால் மட்டுமே தொலையும். பிறவியினால் துன்பம் நேருகிறது, அதனை தடுப்பது இறைவனை. வள்ளுவ பெருந்தகை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று பகர்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதி தமது மற்றொரு பாடலில் மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேணாம் பொன்னம்பல வாணரே என்று குறிப்பிடுகின்றார். இந்த பாடலில் பொன்னம்பல வாணரை கௌரி மனோகரன் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். ராகத்தின் பெயரை பாடலிலேயே அமைப்பது சாலச் சிறந்தது. ஏனென்று சொன்னால் பின்னாளில் அந்த பாடல் எந்த ராகத்தில் அமைந்தது என்ற ஐயப்பாடு ஏற்படாதல்லவா. ஜெகதீசனிடம் கருணை வேண்டி பாடப்படும் பாடலை இப்போது கேட்போமா? எப்போ தொலையும் இந்த துன்பம், எப்போ தொலையும் இந்த துன்பம், எப்போ தொலையும் இந்த எப்போ தொலையும் இந்த துன்பம், எப்போ தொலையும் இந்த துன்பம், எப்போ தொலையும் இந்த ஜெகதீசன் கருணை இருந்தாலல்லவோ இன்பம், எப்போ தொலையும் இந்த துன்பம், ஜெகதீசன் கருணை இருந்தாலல்லவோ இன்பம், எப்போ தொலையும் இந்த துன்பம், ஜெகதீசன் கருணை இருந்தாலல்லவோ இன்பம், எப்போ தொலையும் இந்த துன்பம், ஜெகதீசன் கருணை
தொலையும் ஈழத்தும் கர்ப்பவாசதுக்கம் ஆனாலும் கேடு கர்ப்பவாசதுக்கம் ஆனாலும் கேடு கௌரி மனோகரனல் தீனநாடு எப்போ தொலையும் கர்ப்பவாசதுக்கம் ஆனாலும் கேடு கௌரி மனோகரனை தீனம் நாடே எப்போ தொலையும் இந்த கும்பம் ஜெகதீசன் கருணை இருந்தாலல்லவோ இன்பம் எப்போ தொலையும் ஆசையுடன் அலையாத விடங்களுண்டோ அனவரதமும் சுகம் நேசமிதில் தெரியாமல் போனதுண்டோ ஆசையுடன் அலையாத விடங்களுண்டோ அனவரதமும் சுகம் நேசமிதில் தெரியாமல் போனதும் கோபால கிருஷ்ண தாசன் தோறும் நடராசமூர்த்தியை பூசைகள் செய்யவர் போனது பாசமரபடியில்லை பஞ்சகோஷங்களை நானிலம் வினதே எப்போ தொலை கோபால கிருஷ்ண தாசங்கோரு நடராசமூர்த்திய பூசைகள் செய்யாமல் போனது பாசமரபடி இல்லையே பஞ்சகோஷங்களை நானெல்லாம் வினதே எப்போ தொலையும் இந்த ஜெகதீசன் கருணை இருந்தாலல்லவோ இன்பம் எப்போ தொலையும் இந்த துன்பம் கல்யாணி ராகம் மங்களத்தை தருவது, ஆனந்தத்தை தருவது. ஆனந்தத்தை தரும் இந்த ராகத்தில் இறைவன் ஆனந்த கூத்தாடியதை பாரதி நமக்கு வரைந்துள்ளார். இறைவனை கூத்தனாக தமது அந்தரங்கத்திலே சிந்திக்கும் அடியார்கள் ஏராளம். அவர்களுக்கு அவன் வழங்கும் கருணையும் தாராளம். இறையாடும் கூத்திற்கு சொற்கட்டுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன.
தந்தோம் தந்தோம் என்றும் தும்தோம் தும்தோம் என்றும் இறைவன் தாம் அடியார்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி வழங்கி ஆடியதை இன்று கோபாலகிருஷ்ண பாரதியார் குறிப்பிடுகின்றார். தாண்டவக்கூனின் ஆடலை பதஞ்சலி பார்த்து மகிழ்ந்ததை பாரதி இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். அந்த பாடலை தற்போது கேட்டு ரசிப்போமா? ஆனந்த கூத்தாடினார், ஆனந்த கூத்தாடினார் அம்பலம் தனிலே, ஆனந்த கூத்தாடினார் அம்பலம் தனிலே, பொன்னம்பலம் தனிலே, ஆனந்த கூத்தாடினார் அம்பலம் தனிலே, பொன்னம்பலம் தனிலே, ஆனந்த கூத்தாடினார் அம்பலம் தனிலே, பொன்னம்பல 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 தனிலே, ஆனந்த ஆனந்த கூத்தாடினார், ஆனந்த கூத்தாடினார் அயனுமாலும் பாடினார், ஆனந்த கூத்தாடினார் அயனுமாலும் பாடினார், ஆனந்த கூத்தாடினார் அயனுமாலும் பாடினார், நந்த கூத்தாடினார் அயனுமாலும் பாடினார், அந்தரங்கமாக சிந்தித்த பேர்காருள் கந்தோம் தந்தோம் என்று தும்தோம் தும்தோம் என்று ஆனந்த கூத்தாடினார், அந்தரங்கமாக சிந்தித்த பேர்காருள் கந்தோம் தந்தோம் என்று தும்தோம் தும்தோம் என்று ஆனந்த கூத்தாடினார் அம்பலம் தனி, பொன்னம்பலம் தனிலே, ஆனந்த கூத்தாடினார் பதஞ்சலி மாமுனியை நோக்கி பார்த்த பேர்கள் கூரையை போக்கி, 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 இதம் மகிதமென்றறிவன் நீயை, இதம் மகிதமென்றறிவை நீக்கி ஏக
கூத்தாடினார் இதம் மகிதமென்றறைவனேக்கி ஏகமாக காலை தோகைகானத கூத்தாடினார் பாலகிருஷ்ணன் பணியும் பாதன் பார்த்த பேர்கள் வரப்பிரசாதன் பாலகிருஷ்ண பணியும் பாதன் பார்த்த பேர்கள் வரப்பிரசாதன் பாலகிருஷ்ண பணியும் பாதன் பார்த்த பேர்கள் வரப்பிரசாதன் ஞாலம் புகழும் ஞாலம் புகழும் சீலபோதனம் விரோதன் அம்பிகைநாதன் ஆனந்த கூத்தாடி ஞாலம் புகழும் சீலபோதனம் விரோதன் அம்பிகைநாதன் ஆனந்த கூத்தாடி அம்பலம் தனிலே பொன்னம்பலம் தனிலே ஆனந்த கூத்தாடி திருவாதிரை நாளன்று சிதம்பரத்தில் இறைவன் வீதி உலா வருவது வழக்கம். சிறப்புமிக்க அந்த நாளை ஆருத்ரா தரிசனம் என்று போற்றுவார்கள். இந்த பாடலில் ஆலமுண்ட நீலகண்டனின் வரலாற்றை பாரதி போற்றி பரவியிருக்கின்றார். இறைவன் கங்கையை தலையில் அணிந்தவன், அல்லும் பகலும் கூத்தாடுபவன், அவனை தரிசித்தால் பவக்கடலை தாண்டலாம் என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் பகர்கிறார். தென்றில்லை மன்றினுளாடி போற்றி, இன்றனக்கு ஆரமுதானாய் போற்றி என்று போற்றி திரு அகவல் கூறுவது என்று நினைவு கூறத்தக்கது. வானோர்க்கரிய மருந்தே போற்றி என்கிறது திருவாச்சகம். அமரர் துயர்களை களைந்தவன் என்கிறார் பாரதியார். திருவாதிரை தரிசனத்திற்கு வந்தேன், திருவாதிரை தரிசனத்திற்கு வந்தேன், நான் 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 திருவாதிரை தரிசனத்திற்கு நிறுவாய் திறந்துறவாயினி பிறவாபரம் தருவாய், திருவாய் திறந்துறவாயினி பிறவாபரம் தருவாய், திருவாய் திறந்துறவாயினி பிறவாபரம் தருவாய், திருவாய் திறந்துறவாயினி பிறவாபரம் தருவாய் என்று திருவாதிரை தரிசனத்திற்கு வந்தேன், நான் திருவாதிரை தரிசனத்திற்கு வந்தேன். கங்கு கரையேறி
பவக்கரை தாடவே உனது சிவகங்கை தனியும் பவக்கடலும் குடப்படியாகவே திருவாதிரை தரிசனத்துக்கு கங்கைகரையேறி பவக்கரை தாடவே உனது சிவகங்கை தனியும் பவக்கடலும் குடப்படியாகவே திருவாதிரை தரிசனத்துக்கு அல்லும் பகலுனது சபை அருகில் நின்று கூத்தாடினர் அல்லும் பகலுனது சபை அருகில் நின்று கூத்தாடினர் கல்லாமரமுருகும் பரகதியும் கைவசமாகுமே தீர்வாதீரை தரிசனத்துக்கு அல்லும் பகலுனது சபை அருகில் நின்று கூத்தாடின கல்லாமரமுறும் பரகதியும் கைவசமாகுமே தீர்வாதீரை தரிசனத்துக்கு ஆலந்தனை கல்லோடி அமர துய கடக்காத்தவனாலந்தனை கல்லோடி அமர துய கடக்காத்தவன் பாலகிருஷ்ணன் பணியும் திருவாரம் கனக சபாபதி திருவாதிரை தரிசனத்துக்கு ஆலந்தனை கல்லோடி அமர துய கடக்காத்தவன் பாலகிருஷ்ணன் பணியும் திருவாரம் கனக சபாபதி திருவாதிரை தரிசனத்துக்கு திருவாதிரை தரிசனத்துக்கு தில்லை என்று சொன்னால் பிறவி இல்லை என்று பொருள். சிதம்பர ரகசியம் என்ற ஒன்று தில்லையில் இருக்கின்றது. அதனை பாரதியார் தமது பாடலில் குறிப்பிடுகின்றார். வேதம் புராணம் இவற்றில் போற்றப் பெறும் ஈசன் தில்லையம்பலவாணன். மிகச் சிறந்த தலம் தில்லை. இறைவன் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றான். இறைவனது கூத்தினை பார்த்தால் கரும வினைகள் அகலும் என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் பகர்கிறார். வாசனே, சபை வாசனே, கனக சபை வாசனே, ஆனந்த நடராஜனே என்று முத்துத்தாண்டவரும் தமது பாடலில் நடராஜனை குறிப்பிட்டுள்ளது இங்கு நினைவு கூறத்தக்கது. இந்த பாடலை கேட்டு தில்லைத்தலம் என்று சொல்லத் துவங்குவோம். தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினார் தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினார் தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினார் தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினார் இல்லை பிறவி பிணியும் பாவமும் தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினார் இல்லை பிறவி பிணியும் பாவமும் தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினார் இல்லை சொல்லத்தகும் இதுவே சிவலோகம் சொல்லத்தகும் இதுவே சிவலோகம் சொல்லத்தகும் இதுவே சிவலோகம் சொல்லத்தகும் இதுவே சிவலோகம் எள்ளத்தனை கரம் செய்கிற மோகம் சொல்லத்தகும் இதுவே சிவலோகம் எள்ளத்தனை கரம் செய்கிற மோகம் தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினார்
இல்லை பிறவி பிணியும் பாவமும் தில்லை தலும் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி ஆகம வேத புராணங்க சாத்திரம் ஆகம வேத புராணங்க சாத்திரம் ஆகம வேத புராணங்க சாத்திரம் ஆகம வேத புராணங்க சாத்திரம் அருந்தபம் புரிவார் கருளிய பாத்திரம் ஆகம வேத புராணங்கள் சாத்திரம் அருந்தபம் புரிவார் கருளிய பாத்திரம் ஆலயமாகிற தட்டினின் நேத்திரம் ஆலயமாகிற தட்டினின் நேத்திரம் ஆனந்த தாண்டவம் ஆடிய சேத்திரம் ஆலயமாகிற தட்டினின் நேத்திரம் ஆனந்த தாண்டவம் ஆடிய சேத்திரம் தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பரமரகசியம் ஒன்று பார்க்கலாம் பரமரகசியம் ஒன்று பார்க்கலாம் பரமரகசியம் ஒன்று பார்க்கலாம் பாலகிருஷ்ணன் கவி பாடி கேட்கலாம் பரமரகசியம் ஒன்று பார்க்கலாம் பாலகிருஷ்ணன் கவி பாடி கேட்கலாம் கரும வினைகள் அடங்காமற் போக்கலாம் கரும வினைகள் அடங்காமற் போக்கலாம் கசடக்கு முக்தி உண்டாக்கலாம் கரும வினைகள் அடங்காமற் போக்கலாம் கசடக்கு முக்தி உண்டாக்கலாம் தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினார் இல்லை பிறவி பிணியும் பாவமும் தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினார் இல்லை பிறவி பசு தனது கன்றை பிரிந்தது. அதனால் துயருற்றது. தனது கன்றினை தேடி தேடி அலைந்தது. ஓரிடத்தில் பல கன்றுக்குட்டிகள் கூட்டமாக நிற்பதை அது கண்ணுற்றது. இருந்தாலும் அதில் தனது கன்றினை அடையாளம் கண்டுகொண்டது. தாயும் கன்றும் கூடின. இளங்கன்று தாயை அடைந்து இன்பம் எய்தியது. தாய் அவ்வளவு அன்பானவள். இறைவன் தாயை விட அன்பானவன் என்று பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து என்று குறிப்பிடுவார்கள். அத்தகைய இறை உறைவிடமாக சிதம்பரம் இருக்கின்றது என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் குறிப்பிடுகின்றார். ஆடிச் சிவந்த பாதங்களை செந்தாமரை மலரடி என்று பாரதியார் வர்ணனை செய்கிறார். இறைவன் மலரடியை நாடி நற்கதி அடைவோமாக. தெய்வீக தலம் இந்த தில்லை, இந்த வைபோகம் எங்கெங்கும் இல்லை. எனவே தில்லை சிதம்பரம் என்றே நீங்கள் ஒரு தரம் சொன்னால் பரகதி உண்டு. தில்லை சிதம்பரம் என்று நீங்கள் ஒரு தரம் சொன்ன பரகதியுடு தில்லை
சிதம்பரம் என்று நீங்கள் ஒரு தரம் சொன்ன பரகதி சிதம்பரம் என்று நீங்கள் ஒரு தரம் சொன்ன பரகதி சிதம்பரம் என்றே நீங்கள் ஒரு தரம் சொன்ன நல்ல ஸ்ருதி மூடி கண்டு நல்ல ஸ்ருதி மூடி கண்டு நல்ல ஸ்ருதி மூடி கண்டு நல்ல ஸ்ருதி மூடி கண்டு சபாநாத திருத்தலை சிந்தைய நல்ல ஸ்ருதி மூடி கண்டு சபாநாத திருத்தலை சிந்தைய சிதம்பரம் என்று நீங்கள் ஒரு தரம் சொன்ன பரகதியும் மாயன் கோபால கிருஷ்ண தினம் தேடி மாயன் கோபால கிருஷ்ணன் தினம் தேடி வருந்தும் செந்தாமரை மலரடி நாடி மாயன் கோபால கிருஷ்ணன் தினம் தேடி வருந்தும் செந்தாமரை மலரடி நாடி தாயை பிரிந்தேலம் கண்டு கூடி
என்று போல் கூடி தனித்தேர தாளம் போட்டு கொண்டாடி தில்லை சிதம்பரம் என்றே நீங்கள் ஒரு தரம் சொன்னார் பரதியும் சிதம்பரம் என்று இறையின் ஆடலை நம் மனத்தில் இருத்தி சிதம்பரமாக்கி தினமும் அவன் புகழ் நினைந்து பிறவி பெருங்கடலை கடப்போமாக. ஆடலை மையமாக தமிழிசை பாடிய கோபாலகிருஷ்ணரின் திருவடிகளை சிந்தையில் வைத்து வணங்கி உய்வோமாக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவன். இதுவரை கேட்டது கோபாலகிருஷ்ணன் பணியும் தில்லை கூத்தன் இசை ஓவியம். நேயர்களின் நினைவிற்கு இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 11:05 மணிக்கு இதே அலைவரிசையில் கேட்கலாம்.